21/6/84 3:50 PM ஆம்பூர். சஞ்சித் பாபு ஆம்பூர்ல பிறந்திருக்கீங்க. என்ன ஒர்க் செய்யலாம் ஆர் விச் பிசினஸ் சூட்டபிள் சார்? என்ன தொழில் செய்யலாம்? அவயோக தசையில் வரக்கூடிய செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் கூட பெருசாக வராதுங்க. சரிங்களா, பார்க்கலாம். என்ன தொழில் செய்யலாம்? என்ன மீனராசி உத்திரட்டாதி. அது ஏங்க 7.5 சனி வந்துட்டாலே இருக்கிற காசை போட்டு முடிச்சு தள்ளிடணும்னு நினைப்பீங்களோ? சரி, இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறது யாரு? சூரியன். சூரியன் தான் சுக்கிரனை அஸ்தகங்கப்படுத்தியிருக்கிறாரு, குருவின் பார்வையில் இருக்கிறாரு, சந்திர கேந்திரத்தில் இருக்காரு, எல்லாம் சரி. ஆனால் 7.5 சனி வந்துருச்சு. என்ன தசை நடக்குது? 7.5 சனியில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது சுக்கிர தசை. சுக்கிரன் லக்னாதிபதி தசை, லக்னாதிபதி தான். ஆனால் சூரியனோட அமைப்பு எப்பயுமே சுக்கிர தசையில் துலாம் லக்னக்காரங்களுக்கு சூரியன் சந்திரன் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? சந்திரன் ஆல்ரெடி 6ஆம் இடத்துல ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீனராசி சந்திரன் ஆல்ரெடி 10ஆம் அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல உங்களுக்கு கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஒரு மாதிரி தயாராக இருக்காரு. சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுதுக்கு எந்த அமைப்புகளையும் தயவு செய்து இறங்கிட வேணாம். சுக்கிரதசை யோக தசை தானே ஐயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான யோக தசை லக்னாதிபதி அப்படின்ற அமைப்புகள். ஆனால் இப்பொழுது ஏதாவது வகையில் சுக்கிரனின் காரக வழியில் ஒரு மாதிரியான தன்மை இருக்கும். எலக்ட்ரிக் சம்மந்தப்படுறது, பவர் சம்மந்தப்படுறதுன்ற மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பான தொழில் நம்ம செய்யலாம். அரசியல் கூட நல்லா வருங்க. ஆனால் இந்த இடத்துல கவனமாக இருங்க. இப்போ கை கொடுக்குமானா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்படியே சனி வரக்கூடிய காலகட்டம் சற்று கடுமையான அமைப்புகள் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். 2026 முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடுமையான நிலை இருக்கும். இருக்கிற அமைப்புகளில் தயவு செய்து வேலை அமைப்புகளை கவனம் பாருங்க. இப்போ என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க சார். ஓகேங்களா? ஆனால் சந்திரன் சூரியன் சம்பந்தப்படக்கூடிய, பவர் சம்பந்தப்படக்கூடிய, பூர்வீகம் சம்பந்தப்படக்கூடிய, அப்பா சம்பந்தப்படக்கூடிய என்ன அமைப்புகள் இருக்கோ அதனை செய்யக்கூடிய அமைப்புகளை இப்போ இல்லை. இந்த இடத்துல சூரிய சந்திர தசைகள் முடிஞ்ச பிறகு செய்யுங்க. சூரிய சந்திர தசைகள் முடிஞ்சு செவ்வாய் தசை தான் வரும். செவ்வாய் தசை வரும்போது உங்களுடைய 2029 செவ்வாய் தசை. செவ்வாய் இங்கே சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்காரு, கிட்டத்தட்ட சனியோடையும் சேர்ந்திருக்காரு. அவருக்கு நவாம்ச சுபத்துவ அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் இருந்தால் பாருங்க, செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் வலுத்தா ஒரு மாதிரி சமையல், சாப்பாடு பொருட்கள், மளிகை பொருட்கள்ன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வரும். இதில் உங்களுக்கு என்னன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் சார். இந்த இடத்துல ரிஸ்கெல்லாம் எடுத்துடாதீங்க. ஒரு 2027 பிறக்கிற வரைக்கும் பாக்கெட்லேருந்து பணத்தை கொடுத்து செய்யக்கூடிய தொழில் எதையும் செய்யாதீங்க. உடல் உழைப்பு போடக்கூடிய அமைப்புகளோ, பேச்சினால் செய்யக்கூடிய தொழில்களோ, இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ, இப்போ இல்லைங்க பணத்தை போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தொழிலில் லாபத்தை காணும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்ததுன்னா தயவு செய்து அதை நிறுத்திட்டு ஒரு வருமான அமைப்புகளுக்கு போங்க. இப்பொழுதுக்கு ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலை. ஆனால் இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான அமைப்புகள் அப்படி இப்படின்னு வர ஆரம்பிக்கும். தொழில் இப்போ செய்யலாமா? இவர் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு, தேய்பிரையா இருக்காரு. தயவு செய்து தொழில் அமைப்புக்குள்ள இறங்கிறாதீங்க, சரியா வராது. சரிங்களா?